இங்கே பாருங்க, நான் சொன்னபடியே பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கை மேலே காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி பேசினபடி 5,00,000 ரூபா பிடிங்க. கொடுங்கண்ணே. ஐயோ 5 லட்சம். ஐயோ அந்த குந்தாணியை வளர்க்குறோமே, ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் தண்டத்துக்கு சோத்தை போட்டு வளர்க்குறோமே நினச்சி அம்புட்டு கவலைப்பட்டேன். 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போகிறாளே மவராசி. ஐயோ ஐயோ ஐயோ. இங்கே பாருங்க, ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் சொல்லிட்டு பிரம்மாண்டெல்லாம் கல்யாணம்லாம் பண்ண வேணாம். ஏன்னா 4 பேர் வந்து பார்த்தாங்கன்னா என்ன இந்த வயசில் கல்யாணமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி போடுவாங்க. என்னங்க இருந்தாலும் 4 பேர் கூப்பிட்டு எல்லாம் பண்ண வேணாமா? இங்கே பாருங்க, யாரும் வேண்டாம். பெற்றவங்க நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் நான் இருக்கேன், இந்தா என் தம்பி இருக்கான். போதும். சும்மா எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வெட்டியாக தண்டை செலவு பண்ணிக்கிட்டு, அதுக்கு செலவு பண்ணுற காசை வச்சுட்டு நம்ம எதாவது ஒன்று பண்ணலாமே. அதுவும் இந்த வயசுக்கு மேலே நான் போய் உழைச்சி எல்லாம் சம்பாதிக்கிறதுன்றது பெரிய குதிரை கொம்பு தான். அதுவும் இல்லாமல் வர்றவங்க வந்துட்டு சும்மா வாழ்த்திட்டு போனால் பரவாயில்ல. இவனுக்கு இந்த வயசில் பொண்ணு கேட்குதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி போடுவாங்க. அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன், சிம்பிளாக காதும் வச்சபடி முடிச்சு போடலான்னு. உங்கள் பசங்களெல்லாம் வர சொல்லிங்களா? ஆட இல்லைங்க, அவங்களாம் வந்து பேர பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூலு படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம வர சொன்னோம். அதுவும் தாத்தாவுக்கு கல்யாணத்துக்கு பேர பிள்ளைங்கள்லாம் வந்தால், அதுவும் பையன் முன்னாடி கல்யாணன்றது ரொம்ப இதாக போயிடும். எனது வேற பிள்ளைங்களா இருக்கா? என்னம்மா ஒன்றும் சொல்லலையா நீ? எது சொன்னாலும் அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்குறாரு. ஐயோ அண்ணே, அவர் கிடக்குறாரு. அவருக்கு எல்லாம் நான் பொறுமையாக விலாவரியாக சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்ததுனால கையும் ஓடலை காலும் ஓடலை, அதனால தான் அதை எதுவும் சொல்லலை. நான் எல்லாம் சொல்லிக்கிறேன். நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. இந்த வாரத்திலேயே நல்லபடியாக ஒரு நல்ல கல்யாணத்தை முடிச்சு போடலாம். ஏம்மா இந்த வாரம் வரைக்கெல்லாம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். வர வெள்ளிக்கிழமையும் முகூர்த்தம் நல்லா இருக்கு, அன்னைக்கே முடிச்சு போடலாம். அது எப்படிங்க பொண்ணை போய் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அப்புறம் வீட்டில் இருக்க மகாலட்சுமி தங்காதுங்களே. ஏங்க என்னங்க, மகாலட்சுமி தான் நம்ம கையிலேயே வந்து ரொக்கமா உட்காந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன மகாலட்சுமி தங்காம இருக்கிறது? அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். அண்ணே வெள்ளிக்கிழமையே நல்லபடியா நல்ல சுப முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சுக்கலானே. சரிம்மா, அப்போ நாங்கள் வரோம். போயிட்டு வாங்கண்ணே. அண்ணே கறியெல்லாம் இருக்குது, தூக்கலையில் போட்டு கொடுக்கவா? நீங்க ஒத்தால தான் இருக்கே, நீங்க சமைக்க வைக்க சிரமமா இருக்கும்ல. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. இங்கே சாப்பிட்டதே வயிறு கும்முன்னு இருக்குது. இதே நாளைக்கு காலையில் வரைக்கும் தாங்கும். ஏன்னா நமக்கு 2 தோசை 2 சப்பாத்தி தான், அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே சோறை வேற தொண்டை வலிக்க வச்ச விட்டீங்களா, அதுவே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் ஒன்றும் வேணாம், போதும், சாப்பிட்டதே போதும், திருப்தியாக இருக்குது. அப்புறம் பொண்ணோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்களேன். அண்ணே நீங்க வீட்டுக்கு போங்க, நான் நம்பர்ல மெசேஜ் பண்ணி விடுறேன். சரி சரி, அப்போ நான் வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணே. என்ன அவர்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லலையா உங்கள் மாமனார்கிட்ட? என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் மாமனார்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரிங்க மாமனாரே, போயிட்டு வரேன். சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். சரிங்க. ஏடுபட்ட பையன் இவன், வயசுக்கு என்ன அத்தைன்னு சொல்லிட்டு போறானே. இவனா அப்படி வாயில மிதிச்சு போடுவேன். என்ன பண்ணி தொலைகிறது? கையில லட்சுமியை கொடுத்துட்டாங்க, இல்ல நடக்கிறதே வேறையா இருக்கும். மூஞ்சு மோர கட்டிக்கும் நான் அத்தையா? நித்தன் நித்தன் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. ஆத்தி, நான் காண்றது கனவா இல்ல நெசமா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தினந்தோறும் கீரையும் பாம்பா அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. காலையில என்னன்னா காப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்கறா, அதை பண்றா இதை பண்றா, ஓடி ஓடி ஒவ்வொன்றையும் பண்ணா. இப்ப என் பையனை உட்கார வச்சு குளிப்பாட்டிக்கிட்டுல இருக்கா. ஐயோ நமக்கே வெக்கமா இருக்குது. ஓய் பக்கத்தில் வா. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில தான் குளிச்சேன், இப்போ மறுபடியும் குளிக்கிற மாதிரி ஆயிடும். மாமனுக்கு சோப்பு போட்டு விட்ற, சரி அப்படியே சும்மா விளையாடுவோன்னுத்தே. ஐயோ உங்க கூட ஒரே தொல்லையா போச்சு. மாமனோட தொல்லையை நேற்று பார்த்தல்ல. ஏமா சிவ பூஜையில் நல்லா கரடி மாதிரி வந்து நிற்கிறோமா. அடே பப்பளி குட்டியா இருக்கடா, எதுவா இருந்தாலும் 4 செவுத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சுக்கங்கடா. இப்படி யாரா பொது வெளியில? ஏ ஆத்தா, முதல்ல நீ அங்கிட்டு நகரு. எம்மாடி நெஞ்செலும்பு எடுத்துட்டு வாரே, பையனுக்கு சூப்பு வச்சு கொடுத்து நீயும் நல்லா சாப்பிடுமா. கறி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். பாத்தியா எங்க ஆத்தாவோட ஓட்டத்தை? ஐயோ ரொம்ப அசிங்கமா போச்சு. என்ன நினைப்பாங்க அவங்க? கேரு கல்யாணம் ஆகி 3 மாசம் முட்டிக்கிட்டே திரிஞ்சோம். இப்பதான் அன்பும் பண்புமா அப்படியே வந்துட்டு பாசமலையே பொழிஞ்சுக்கிட்டு திரிகிறோம்.
2 பாம்புகள் பின்னி பிழைஞ்சு இருக்கும்போது சும்மா கல்லை விட்டு அடிக்கிற மாதிரி வந்து நின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஐயோ. இந்த மாமனை ஒரு காலத்துல புட்டிக்கலன்னு ம், ம், ம். மாமனை பிடிச்சிருக்கா? ஓய், எங்க ஓட பாக்குற? ஐயோ விடுங்கங்க. அட வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு? சோப்பு மட்டும்தான் போட்டு விட்டேன். தண்ணி யார் ஊத்துவா? என் குழந்தையால வந்து ஊத்துவா? எட்டிக்கிட்டு மிதிச்சேன், கடவாப்பல்லில் இருக்கிற பூச்சிப்பல்லு அப்படியே வந்து விழுந்துடும். உங்களுக்கு இருக்கிற இதுக்கு நான் கொழுந்தியா வேற வருவாங்களா? கொழுந்தியா? அப்புறம் மாமனுக்கு கஞ்சி ஊத்திட்டு போறது? உள்ள ஒலை வச்சிருக்கேன், கொதிக்க கொதிக்க கஞ்சி இருக்கு, எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். அடியே அடியே, ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு நெசமா கஞ்சி தண்ணி எடுத்து ஊத்தி விடாதீ. அடியே அடியே. ஏக்கா, என்னக்கா எதுக்குக்கா நீ 2ஆம் தரமா போகணும்? என்னக்கா நீ இதுக்கெல்லாம் எதுக்குக்கா சரின்னு சொல்ற? எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானக்கா? என்னடா சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டுல நடக்குது. இதை எதுக்குடா கெடுக்கணும்? அதுக்குன்னு நீ இப்படிதான் போகணுமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா. என்ன காரணம்? பாத்தீல, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கடன் வாங்கிட்டு. அவங்க கடனை அடைக்கணும்னா இதை தவிர வேற வழி தெரியலடா. சித்தி எனக்கு 20,000 ரூபாய் காசு தரேனாங்க. உன்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேனாங்க, அம்மாவையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தாண்டா நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏக்கா, கடை என்னைக்கு இருக்கதாக்கா செய்யுது? கடை இல்லாதவங்க யார் இருக்காங்க? 20,000லாம் ஒரு பணமா? எப்படியும் வயிற்ற கட்டி வாயை கட்டி 2 பேரும் சீட்டு போட்டோம்னா எப்படியும் இந்த கடனை அடைச்சு போடுவோம். நீ அதுக்கு போய் உன் வாழ்க்கையை பலிக்கடா ஆக்கணுமா? என்ன 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 ஒரே சத்தமா இருக்குது? ஏன் சித்தி, அக்காவை மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க, அதுக்குன்னு அக்காவை இப்படி 2ஆம் தரமா கல்யாணம் கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன குரல வசத்துற? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இல்ல என்ன தப்பு பண்ணிட்டேன்? இப்ப தங்க வைக்கிற விலைக்கு யாராவது பொண்ணு எடுத்துக்கிறேன்னு வராங்களா? நகை போடுறதுக்கு நம்ம கையில ஏதாவது இருக்கா? உங்க அப்பா ஒரு ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு சோத்த போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்னதான் பண்ண முடியும் சொல்லு பாப்பா? கொஞ்சமாவது அவரோட கஷ்டத்தை யோசிச்சு பார்க்கணும். இவர் ஒருத்தர் தான் வரதட்சணையே வேணாம், பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்றாங்க. அதுலயும் அங்க என்ன குடைச்சல்? எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்க, அவர் ஒரு ஆளு தான் சோத்த போக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன? இதுவே உங்க பொண்ணை கட்டி கொடுன்னு சொன்னா நீங்க கட்டி கொடுப்பீங்களா? நிரஞ்சன், என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க? அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை எப்படி? இங்க பாரு, நானும் உங்க அப்பாவை கட்டிக்கும் போது நீங்க 2 பேருமே சின்ன பிள்ளைங்க தான். உங்களை வளர்த்தையும் போட்டு தூரம் ஆளாக்கி இருக்கேன். அன்னைக்கு நான் நினைச்சிருந்தேனா இன்னைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் தெரியுமா? நான் வாழ்க்கை கொடுக்க போகும்னா உங்க அப்பா இன்னைக்கு ஒரு மனுஷனா இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்காரு. நான் இல்லன்னு வையே இன்னைக்கு இங்க எதுவுமே நடந்திருக்காது. அப்படி இருக்கும்போது அவருக்காக போய் இருக்கிறதுல என்ன தப்பு, என்ன குறை இருக்காங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன மாற்றாந்தையா தானே பாக்குறீங்க? நானும் உங்களை எல்லாம் ஏன் பிள்ளைங்கன்னு பாக்குறேன். ராணி உள்ளதான் இருக்கும். இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி ராணி கிட்ட பேசுறதுன்னே தெரியலையே. சித்தி, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசுறான். அவனோடதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க சித்தி. நான் நீங்க சொன்னபடியே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எங்க அம்மாய்க்கு மட்டும் 20,000 பணத்தை கொடுத்துருங்க. போதுடி அம்மா, இந்த கல்யாணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். உன் தம்பி இப்பயே இப்படி பேசுறான். நானும் உங்களை எல்லாம் என் பிள்ளை நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க எல்லாம் யாருன்னு நல்லா காட்டிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணத்தை பத்தியே நான் பேசுறேன்னு வையே, உன் காலில் கிடக்கிறத எடுத்து என்னை அடி. ஐயோ சித்தி, எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லடி அம்மா, உன் தம்பி நல்லா தெளிவா பேசுறானே, அவனே காலத்துக்கு உன்னை கட்டி கொடுப்பான், நீ அவனையே கட்டிக்கிட்டு போ. நிரஞ்சன், என்னடா இப்ப உனக்கு பிரச்சனை? நான் தானே கட்டிக்க போறேன், நீயா கட்டிக்க போற? ஏன் இப்படி பண்ற? அக்கா, அதுக்குன்னு அவர் பார்த்தாலே வயசானவர் மாதிரி இருக்குக்கா. இங்க பாரு, வயசுன்றது நமக்கு எதுலையுமே முக்கியம் இல்லடா. அவங்க நம்மள நல்லா பாத்துக்கிறாங்களான்றதுதான் முக்கியம். அதுக்குன்னு தாத்தா மாதிரி இருக்கிறவன் நீ கட்டிக்கிறேன்னு சொல்றியா? நான் மட்டும் என்னடா பேரழகியாவா இருக்கேன்? விட்ரா. என்னது, அழகு வர வெளியே வந்து நிக்கிறாங்க. என்ன பண்றது? சரிடா, நீ கிளம்பு. வீட்டுல தண்ணி வேற இல்லை, நான் போய் தண்ணி எடுக்கணும். நேரத்துக்கு மாத்தி மட்டும் பேசி இருந்திருக்கணும், அப்புறம் இருக்கு. அக்காவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ணுவாங்கன்னு எங்கள் அம்மாயும் சொல்லுவாங்க. நீங்களும் அதை அறுவடை பண்ணுவீங்க, அப்போ புரியும். பாத்தீங்களாங்க, அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? ஒரு சின்ன பையன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? நீங்க என்னங்க வாயில கொழுக்கட்டை வச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க? வாயில இருந்து வாயை திறந்தா முத்து என்ன சதறிடுமா? யாரு அமைதியா இரு. எதுக்கு கத்துற? சின்ன பையன், அவன் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், விடு. அதாங்க, மொத்தத்துல நான் தான் வில்லியா தெரியுறேன். நீங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கீங்க, அப்படியே இருங்க.
இந்த குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு யோசிச்சு நானா கெட்டவ வேஷம் வாங்கிக்கிறேன். காசை வாங்கி என்னமோ நானா வச்சுக்கிட்டேன். வாங்கிட்டு வந்தீங்கல்ல. காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. அண்ணே அங்க பாத்தீங்களா ஒரு புள்ளைய எப்படி போகுதுன்னு? அதான்யா காலமே கெட்டு போய் கிடக்குது. நம்ம வீட்ல எல்லாம் உடுப்பு எதுக்கு போடுறது? மாறாப்ப போட்டு மறைக்கிறதுக்கு. ஆனா இது பாரு, ஐயோ ஐயோ, யார் வீட்டு புள்ளன்னு தெரியல, இப்படி தெரியுது. ஆமாண்ணே, சீ 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 சீ, அசிங்கமா இருக்குது. நமக்கு பார்க்கறதுக்கே கண்ணு கூசுதே. இதுங்க எப்படி இப்படி போகுதுங்க? இதுங்களுக்கெல்லாம் அசிங்கமா இருக்குமா என்னதானே தெரியலையே. இதுங்களெல்லாம் என்ன நேரத்துல தான் அவங்க வீட்டில எல்லாம் பெத்தெடுக்கிறாங்களோ. ஆனா நெசமா இதுங்களெல்லாம் கட்டிக்க போறவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கணும். அதான் முன்னாடி ஒருத்தன் போறானே, அவனை தானே கட்டும். யாருக்கு தெரியும்? தவிப்புகள் பரவாயில்லை, இம்சைகளும் பரவாயில்லை. ஹே, 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 ஹே. எதையோ காணாத கண்டதுங்க மாதிரி என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு போகுதுங்க பாத்தியா? ஆமாண்ணே, இந்த பிள்ளைய பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்த பிள்ளை ஏதோ பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆமா ஆமா, என்ன உருவம் தான் பெருசா இருக்குது. என்னண்ணே பண்றது, அதான் உடவாக அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சரி விடு. இந்த முன்னாடி போற மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணாதான் என்னைய பார்த்தா புருஷன் மாதிரி தெரியல, தாத்தா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்குன்னு வாங்க. அதை கல்யாணம் பண்ணா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்டா சிரிக்கிற? எதிர்த்தாப்புல போற பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். அடே இல்லனே, முன்னாடி அந்தா போறானே கண்ணாடி மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டு இந்த பிள்ளை இப்படி போன எப்படி இருக்கும்? வாயில எனக்கு நல்லா வரும். ஏன்டா நீ வேற அரியே ஊன விட்டுருச்சு. டேய் கம்முன்னு வாடா. சேலையத்து முந்தானி அவர் எங்க விட்டுக்கிட்டு இருக்குன்னு. ஏய் டா டா பாருமா. என்னையா நொன்னையானு என்ன? முதல்ல தூக்கம் சைடு. என்னாச்சுப்பா? ஒரு பைத்தியக்காரன் வாழ் வாழ்ந்து கத்திக்கிட்டு வரான். முந்தானியை விட்டுக்கிட்டு போக வேண்டியது, அதுக்கப்புறம் வண்டிக்குள்ள மாட்டிக்கிச்சு கீழே விழுக வேண்டியது, அப்புறம் கழுத்து அறுப்பட வேண்டியது. என்ன பிள்ளைகளோ போ. வீட்டுக்கு தெரியாம இப்படி வந்து சுத்திக்கிட்டு தெரிய வேண்டியது. அப்புறம் எங்கிட்டாவது அடிபட்டு கிடக்க வேண்டியதான். என்ன சுமதி இப்பயே வந்துட்டா? அதுக்குள்ளே வேலை முடிஞ்சுதா? ஏ சுமதி. ஏக்கா என்னம்மா அதுக்குள்ளே வியாபாரம் முடிஞ்சுதா? இன்னைக்கு பெருசா காய் ஒன்றும் கொண்டு போலக்கா. நேற்றே சந்தையில போய் வித்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காய் கம்மி தான், அதான் சீக்கிரமா வித்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வியாபாரம் நல்லா அமோகமா இருந்துச்சா? எங்கக்கா 1-2 தான் வந்துகிட்டு இருந்தாங்க. என் பையன் வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு? எதுவும் ஆள் கடைக்கு வந்தாங்களா? அக்கா உன் பையனை பத்தி மட்டும் பேசாதக்கா. ஒன்ன மாதிரி இல்ல தெரியுமா உன் பையன்? ஏமா என்னாச்சு? என்ன ஆகணும்? சரி காய்கூடைய போய் வியாபாரத்துக்கு போவோம். இடம் எல்லா இடத்துலயும் பிடிச்சிக்கிட்டாங்க. உங்க பையன் 3 இடம் பிடிச்சி வச்சிருந்தான். அதுல அந்த ராசா பையன், உங்க பையன், அப்புறம் இன்னொரு இடம் பிடிச்சி வச்சிருந்தான். ஏப்பா நாங்க போயிட்டு உக்காந்தது தான். இங்க பாருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆள் வராங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வராங்க, அப்படி இப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுவிட்டேன். துரத்துன உடனே தான் அமைதியான தெரியுங்களா? என்னவா சொல்ற? அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே. ஆமா உங்க பையனை நீங்க தான் மெச்சுக்கணும். வீட்டுல தான் உங்க பையன் எலி மாதிரி இருக்கான், வெளியெல்லாம் புலி மாதிரி தான் இருக்கான். ஏண்டி என் பையன் வியாபாரம் நல்லா பண்றான்னு பொறாமையில பொங்குறியோ? ஆமா ஆமா, உங்க பையன் வியாபாரம் பண்ற அழகு பொறாமையில பொங்குறோம். உங்க பையன் உங்களுக்கு வேலை செய்யறானா இல்லையோ, அந்த இது ராசம்மா இருக்கால, அவ வீட்டுக்கு நல்லா வேலை பார்க்கறான். ராசம்மா வீட்டுக்கு நல்லா வேலை பார்க்கறானா? என்னடி சொல்ற? நீ எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கியா இல்ல வெளிநாட்டுல எதுவும் இருக்கியா? உன் பையன் தான் புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு திரியிறானே அந்த ராணி பிள்ளைக்கு. இங்க பாரு, வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. என் பையன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படியெல்லாம் இல்லை, ராத்திரி கறி குழம்பு கொண்டு போய் கொடுக்கறதும், வண்டியில் கூட்டிகிட்டு வந்து விடுறதும், குடத்தை தூக்கிட்டு வந்து கொடுக்கறதும், எம்பிட்டு பெரிய வேலையெல்லாம் உங்கள் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? என்னமோ ஒன்றும் தெரியாம பேசுறீங்க. அந்த இடத்த கூட அந்த ராணி பிள்ளைக்கு தான் பிடிச்சி வச்சிருந்தானாமா. ஆனால் அந்த பிள்ளை வரல. நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், அந்த இடம் சும்மாவே தான் கிடந்துச்சு. உங்கள் பையனையும் ஆளை காணலை. என்ன சொல்கிற? ஒன்றுமே விளங்கலையே. அவன் அப்படியெல்லாம் பண்ணுற ஆளும் கிடையாதே. எனக்கு காலெல்லாம் வேற வலிக்குது, வியாபாரம் பார்த்துட்டு வந்தது. வாரேன். வியாபார நேரத்தில் இப்படி கடையை விட்டுட்டு இந்த பையன் எங்கே போயிருப்பான்? என்னடா இது, இவன் என்ன இப்படி பெருசாக அப்படி குண்டை தூக்கி போட்டு போறா? சரி என்னன்னு பார்ப்போம்.
ஏதாவது வாயை திறக்கலான்னு பாத்தியா? வாயை திறக்காம எப்படி நிக்கிறா பாரு. சாமி உனக்கு வேலை இல்லையா? எதுக்கு இப்போ நீ என் குடத்தை பிடிங்கிட்டு போய் நீ தண்ணி அடிக்கிற? நான் அடிச்சுக்க மாட்டேனா? நீ தண்ணி நல்லா அடிப்பேன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. இங்கே பாரு, இனிமே இந்த மாதிரி என் கூட பேசுறது வைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஏன் உங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டாங்களோ? தெரிஞ்சிருச்சா? ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. அப்புறம் எதுக்கு நீ என்னை சுற்றி சுற்றி வர? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டிதானே? ஆமா, உன்னை சுத்தி சுத்தி நான் வாரேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியவே இல்லைல்ல. நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதானே செஞ்சேன். இங்க பாரு, நீ என்னை கல்யாணமே பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை எந்த ஊரு? என்னை விட அழகா? பக்கத்து ஊர் தான். மாப்பிள்ளை என்னை விட அழகான்னு கேட்டேன். இல்லை. என்னை விட பணக்காரனா? ம், என்னை விட பணக்காரனா? ஆமா. என்னை விட படிச்சவனா? நீ எங்க படிச்சிருக்க? சரி, நான் 2ஆவது தான் படிச்சேன். அவன் என்னை விட படிச்சவனா? ம், என்னை விட அவனை நல்லா வச்சுப்பானா? அது எனக்கு தெரியாது. இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும், அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிற? எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. ஷோ, உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் வேணும்னாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. இங்க பாரு, நீ சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உன்னை அவன் நல்லா பார்த்து போனான்னு கூட தெரியல. நீ சொல்றத புரிஞ்சுக்கோ. எல்லாமே கேட்ட, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு மட்டும் நீ கேட்கவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சானா? புரியல. அவருக்கு 2ஆம் தரமா தான் என்ன கட்டி கொடுக்கறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா 2ஆம் தரமா போறதுக்கு? நீ என்ன அழகாவா இல்ல? எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்த? சொன்னா புரிஞ்சுக்கோ, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. வழி தெரியல, வழி தெரியல, வழி தெரியல, என்னன்னு சொல்லு. உண்மையை சொல்லு, உன் வீட்டில் என்னை ஏற்றுப்பாங்களா? நான் அம்மா இல்லாத ஒரு அனாதை, என்னை ஏற்றுப்பாங்களா? சொல்லு பார்ப்போம். உங்கள் வீட்டில் கேட்குற வரதட்சணை கூட என்னாலேலாம் கொடுக்க முடியாது. அப்படின்னும் போது எப்படி உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்க? ஆனால் இவர் என்கிட்ட எந்த வரதட்சணையும் கேட்கல, என்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு மட்டும்தான் சொன்னார். அதுவும் இல்லாமல் எங்கள் சித்தி 20,000 ரூபாய் எங்கள் அம்மையோட கடன் அடைக்கிறேன்னு இருக்காங்க. என் தம்பியும் நல்லா பார்த்துக்கிறேன் நாங்கள். அதனால தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். வெறும் 20,000க்கு தான் நீ இந்த மாதிரி சம்மதம்னு சொன்னியா? 20,000க்கு நான் எங்க வீட்லயே ஏற்பாடு பண்ணிட்டு தெரியுமா? இந்த 2 நாள்ல கிடைச்சிரும். அப்படின்னும் போது எதுக்கு நீ சம்மதிச்ச? வரதட்சணை என்ன வரதட்சணை? நீயே எனக்கு கிடைக்கும் போது எனக்கு வரதட்சணையே வேண்டாம். வரதட்சணை வேண்டாம், புரிஞ்சுக்கோ. பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு எதுவும் சாத்தியம் ஆகாது, புரிஞ்சுக்கோ. அப்ப மொத்தமா நீ என்ன சொல்ற? நான் உனக்கு ஏத்தவ கிடையாது. என்னை விட நீ நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ரொம்ப நல்லாவும் இல்லை. இங்க பாரு, அதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன். உன் வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்கறேன். அது உன்னால முடியாது. உங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க, என் வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்க. என் அம்மா உன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டா நீ என்ன கட்டிப்பியா? சொல்லு. எனக்கு தெரியல. இங்க பாரு, நான் என் வீட்டுல என் அம்மாட்ட பேசி உன் வீட்டுல வந்து மறுபடியும் பொண்ணு கேட்க சொல்றேன். நீ அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது என்னை தவிர. இல்லைன்னா இப்பயே நீ என் கூட ஓடி வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். இந்த உலகத்துல எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு வரதட்சணை வேணாம், ஒன்றும் வேணாம். நீ வா, உன்னைய வச்சு நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்துக்குவேன்.